பண்ண போறேன். அதுக்காக நான் கலரிங் புக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு இந்த crayons வச்சு தான் கலர் பண்ண போறேன். இதோட ரேட் 10 rupees தான். இது நல்லா கலர் அடிக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல மொத்தம் 10 கலர்ஸ் தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேசிக்கான கலர்ஸ் தான் இருக்கு. பிளாக், ப்ளூ, கிரீன், yellow, red, orange ன்ட்டு பேசிக்கான கலர் தான் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த தொட்டிக்கு கலர் அடிப்போம். அவங்களே என்னென்ன கலர்னு கொடுத்திருக்காங்க. இந்த தொட்டிக்கு brown கலர்னு கொடுத்திருக்காங்க. அதனால brown கலரே நம்மளும் அடிப்போம். என்ன இது, இந்த crayonsல எவ்வளவு அடிச்சாலும் கலரே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அழுத்தி அடிச்சு பார்ப்போம், அப்பயாவது தெரியுதான்னு பார்ப்போம். ஆஹா, ரொம்ப அழுத்தி பிடிச்சோன்னா இப்பதான் தெரியுது. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப அழுத்தி அடிச்சாதான் கலர் தெரியுது. அடுத்து லீஃப்க்கு தான் அடிக்க போறேன். இதுக்கு வந்து லைட் கிரீன்னு போட்டிருக்காங்க. அதனால லைட் கிரீனே அடிச்சுக்கிறேன். இந்த crayons வச்சு கலர் அடிக்கிறதுல என் கையே வலிக்குது. ஏன்னா அழுத்தி கலர் பண்ணாதான் இதோட கலரே தெரியுது. இதே மாதிரி அடுத்த லீஃப்க்கு இதே கலரே கொடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களும் லைட் கிரீன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கொடுத்துருக்க மாதிரி நம்மளும் லைட் கிரீனே அடிச்சுக்கலாம். என்ன இது, இந்த லீஃப்க்கு என்ன கலர்னே கொடுக்கல. சரி, நம்ம லைட் கிரீனே கொடுத்துருவோம். அப்ப நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்து இந்த ஃப்ளவருக்கு தான் கலர் பண்ண போறேன். இந்த ஃப்ளவருக்கு எல்லோன்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால நான் எல்லோ கலரே அடிச்சுக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க மாதிரியே கலர் பண்ணிக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்து இந்த ஃப்ளவருக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. அதனால நான் ரெட் கலரே அடிக்கிறேன். என்ன இது, ரெட் கலர் பார்க்கறதுக்கு பிங்க் மாதிரி தெரியுது. சரி, பரவாயில்ல, நம்ம இதே அடிப்போம். ஏன்னா வேற ரெட் கலரே இல்லை, அது மட்டும்தான் ரெட்னு இருந்தது. அடுத்து நான் இந்த லீஃப்க்கு தான் அடிக்க போறேன். இதுக்கு டார்க் கிரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நான் டார்க் கிரீனே அடிச்சுக்கிறேன். இந்த கிரீன் கலர் மட்டும்தான் கொஞ்சம் டார்க்கா அடிக்குது. ஏன்னா இது மட்டும்தான் நான் லைட்டா அடிச்சாலும் நல்லா டார்க்கா தெரியுது. மற்ற கலர்லாம் ரொம்ப அழுத்தி பிடிச்சாதான் அதோட கலரே தெரிஞ்சுது. சரி, அடுத்து என்னது அடிக்கலாம். அடுத்து இந்த ஃப்ளவருக்கு அடிப்போம். இன்னும் சாண்டல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல சாண்டலே இல்லையே. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆரஞ்சு வச்சே மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா இருக்க கலர் வச்சு அடிச்சிருவோம். நான் இதுக்கு ஆரஞ்சு தான் கொடுக்குறேன். ஆரஞ்சு ரொம்ப சூப்பரா தான் இருக்குது. ஆரஞ்சும் லைட்டா அடிக்கிறதுனால பார்க்கறதுக்கு சாண்டல் மாதிரி தான் இருக்குது. இதோட ஸ்டெம்ஸ்க்கு பிரவுன் கலர் கொடுத்தாதான் சூப்பரா இருக்கும். அதனால நான் பிரவுன் கலரே கொடுத்துருக்கேன். அடுத்து அந்த ரெட் கலர் ஃப்ளவருக்குள்ள வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். எல்லோ கலர் ஃப்ளவருக்குள்ள பிரவுன் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பூவோடைய மொட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் எல்லோ கலரே கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், நான் கலரிங் பண்ணி முடிச்சுட்டேன். 10 rupees wax crayons வச்சு சூப்பரா கலரிங் பண்ணியாச்சு.